அரசியல்ல திமுகவோட நிலைமை இவ்வளவு தரந்தாழ்ந்து போகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது ஒருத்தர் குறைய ஒருத்தர் மாறி மாறி சுட்டி காட்டணும். விஜயும் திமுக காரங்க சும்மா விடல, திமுக காரங்களை விஜயும் சும்மா விடல, விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் சும்மா விடல. சும்மா அடிச்சு எல்லாரையும் பெண்ட கலத்தி விட்டாச்சு. சும்மா இல்ல, தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சு பெரும்பான்மை இடங்களை பிடிச்சு இப்ப முதலமைச்சரே ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு நம்மளோட தாக்குதல்கள் எல்லாம் பயங்கரமாகவும் நேர்மையாகவும் இருந்தது. நான் சொல்றது டிவி காரங்களை. ஆனா தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு நம்மளோட தோல்விக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பொதுவா எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் யோசிக்கும். அந்த தவறுகளை சரி செஞ்சு அடுத்த போட்டியில அந்த தவறு நடக்காம நாம எப்படி ஜெயிப்போம் அப்படிங்கறத தான் எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனா திமுகவோட நிலைமை இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. திமுக தான் தோல்வி அடைஞ்சதை தாங்கவே முடியல, வைத்தெரிச்சல் அதுக்கு மேல. ஏன்னா ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டான் அப்படிங்கிறதையும் அவங்களால தாங்க முடியல. சோ அவங்க தவறுகள், அவங்க செய்த தவறுனாலதான் நம்ம தோத்தோம் அப்படிங்கறத அவங்க உணர மறந்து எப்படி இவன் வந்து ஜெயிச்சுட்டான் அப்படின்னு நம்ம தமிழக முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு முட்டாள்களா மாறி இருக்காங்க. இந்த முட்டாள்தனம் அவங்களை எங்க போய் கொண்டு விட போகுதுன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தேர்தல்ல இவங்க இன்னும் அதிகமா மண்ணை கவ்வி தின்னுவாங்கல்ல, அப்பதான் அது தெரியும் ஏன் மீண்டும் மீண்டும் நாம முட்டாள்தனம் செஞ்சுட்டு இருக்கோம். இதை நான் பேசுறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு. சில திமுகவோட சில தலைவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விதத்துல பேசிட்டே இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கலாம், ராசாவா இருக்கலாம். இவங்க எல்லாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை, இப்போ ஒரு ஆட்சியில ஒரு தவறு நடக்குதுன்னா நீங்க அதை சுட்டி காட்டலாம், நீங்க அதை விமர்சிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா இவங்க தனி மனிதல் தாக்குதல் நடத்துறாங்க. விஜய் அவர்களை பார்த்து விஜயோட கவர்ச்சியால தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. குழப்பம் இல்லை, நீங்க விஜய அவதூறு பேசுறதோ, விஜய பத்தி கெடுத்து பேசுறதோ, விஜய தனி மனிதல் தாக்குதல் கொடுத்தா கூட எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நான் இங்க சொல்ல வர்ற விஷயம், நீங்க ஓட்டு போட்ட மக்களை இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. சோ கவர்ச்சி காட்டினாங்க, ரீல்ஸ காட்டினாங்க, பொய் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, இதையெல்லாம் பார்த்து ஏமாந்து ஓட்டு போடுறதுக்கு தமிழக மக்கள் முட்டாள்களா, இல்ல தமிழக மக்கள் முட்டாள்கள் நீங்க சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னா யோசித்து பாருங்க. தமிழக மக்கள் யோசித்து தான் ஓட்டு போட்டாங்க. சோ நீங்க விஜய் அவதூறு பிறகு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி தமிழக மக்கள் முட்டாள் அப்படிங்கிறத நீங்க ஏன் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க? இதுதான் எனக்கு தெரியல. சோ இதை பார்க்கிற எல்லா தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த திமுகவோட மென்டாலிட்டி இதுதான். நாம நல்லாவே புரிஞ்சுக்கணும். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் அந்த மக்கள் அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு நல்லா தெரியும், இளைஞர்கள் அரசியல் பேச விடாம தடுத்தது யாரு? நம்மளை தடுத்தோம். இதே திமுக தான் தடுத்தது. மக்கள் அரசியலை பத்தி பேசக்கூடாது, மக்களை அரசியலை விட்டு விலக்கிய வச்சது யாரு? திமுக. மக்களை எப்பவுமே அரசியலை விட்டு பல மைல் தூரம் ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சது திமுக. அப்ப திமுக எல்லா தவறையும் பண்ணிட்டு மக்கள் ஒரு கட்டத்துல உணர்றாங்க திமுகவோட சதிய, மக்களுக்கு எதிரான சதிய. எப்படி அரசியல் இருந்து நம்ம பிரிக்கிறாங்க, அரசியல் நம்மளை தெரியாம வச்சுக்கிறாங்க, எவ்வளவு ஊழல்கள் நடக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இதுல நம்மளால தட்டி கேள்வி கேட்க கூட முடியல. ஏன்னா 50 வருடமா இருக்கிற கட்சி எல்லா இடத்துலயும் அவங்க ரவுடிசத்தை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் கேள்வி கேட்டா அவங்களுக்கு எதிராகவே அது திரும்பிடும். மக்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல திமுக எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த கேஸ் மக்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்களுக்கு மேலே திரும்பிடும். சோ திமுக காரங்க ராஜாவும் மந்திரி மாறி வாழ்ந்துட்டு வந்தாங்க. சோ மக்கள் இதெல்லாம் பார்த்தாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்து சோர்வடைஞ்சு நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நம்ம காப்பாத்த இன்னொருத்தன் வரணும், நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சு புத்திசாலித்தனமா திமுகவுக்கு ஓட்டு போடாம டிவிக்கு ஓட்டு போட்டாங்க. சோ தமிழக மக்கள் ஓட்டு போட்டதுக்கு காரணம் அவங்களோட புத்திசாலித்தனம். அப்படிப்பட்டவங்களை கொச்சைப்படுத்துறது எவ்வளவு பெரிய மோசம். குறிப்பா இந்த ராசா போன்ற நய வஞ்சகர்கள், சொறி நாய்கள் தொடர்ந்து மக்களை இழிவுபடுத்தும் விஷயமா பேசிட்டு வராங்க. அது கூட சேர்ந்தது சன்னி லியோன், அது கூட சேர்ந்த ஒரு தருதலை மானங்கெட்ட நாய் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவன், அவனும் அதே மாதிரி தான் பேசுறான். இவங்க என்ன பேசுறான்னு புரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு எனக்கே புரியல. நீங்க விஜய குத்துறது, நான் மறுபடியும் சொல்றேன், விஜய குத்துற போது தமிழக மக்களை நீங்க குறை சொல்றது மாதிரி ஏன் பேசுறீங்க? விஜய பர்சனலா நீங்க பேசுனா விஜய் செஞ்ச திட்டங்களை பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க, விஜய் செய்த தவறுகளை பேசுங்க. தமிழக மக்கள் முட்டாள் நீங்க ஏன் நீங்க பேசுறீங்க?